ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றின டீட்டெயில்டான வீடியோ பற்றி சொல்லலாம்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கி அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோவை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, 2 பேரும் சோகமாக இருக்கீங்க. இந்த பாக்ஸ் திறந்து மூடும் போது நிறைய சவுண்டு வருது. இதனால் எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த பாக்ஸ் கச்சி திறக்கும் போது இதில் இருக்கிற துருலாம் வாயுள்ள போயிடுது. இந்த பாக்ஸை திறந்துட்டு இங்கெல்லாம் கை வைக்கும் போது கையில் கீச்சிக்குது. இந்த பாக்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கு. யாராவது இதை சரி பண்ண முடியுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி சொன்னாங்க. இதை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சேனல் டிஎஸ்பிஸ் நெக்ஸ்ட் மைண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பாக்ஸோட ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற நியூ ப்ராடக்ட்டில் என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் ஆட் பண்ணலாம் அண்ட் அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அதில் ரஸ்ட் இருக்கக்கூடாது, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நாய்ஸ் இருக்கக்கூடாது, ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சொன்ன கண்டிஷன்ஸில் வச்சு என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஜாமெட்ரி பாக்ஸ் தான். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ஜாமெட்ரி பாக்ஸ் துரு பிடிக்காது. இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அவ்வளோ சவுண்டும் வராது. இல்லை ஷார்ப் எட்ஜஸும் இல்லை. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இதை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் டிசைனிங் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ்க்கு ஒரு டிசைன் ரெடி பண்ணிப்பாங்க. ரெடி பண்ணிட்டு அந்த டிசைன் ப்ரோட்டோடைப்பிங் பண்ண அனுப்பியிருப்பாங்க. ப்ரோட்டோடைப்பிங்னா என்னன்னா இந்த பாக்ஸோட ஒரு சாம்பிள் ரெடி பண்ணுறது தான் ப்ரோட்டோடைப்பிங். இதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் அனாலிசிஸ் அண்ட் டெஸ்டிங். அனாலிசிஸ் அண்ட் டெஸ்டிங் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோட குவாலிட்டிலாம் இது பண்ணுவாங்க. இது குவாலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. இதான் அனாலிசிஸ் அண்ட் டெஸ்டிங். அடுத்த ஸ்டெப்பாக ப்ராப்ளம் சால்விங். இப்போ இந்த பாக்ஸ் ஒரு சர்டன் ஹைட்லேருந்து கீழே போடுறோம். கீழே போட்டு இது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகும். என்ன ப்ராப்ளம் இந்த பாக்ஸ் ஒஞ்சிடும். ஸோ இப்போ இங்கே இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் இது கீழே போட்டாலுமே உடையாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம் சால்விங். நெக்ஸ்ட் கொலாபரேஷன். கொலாபரேஷன் ஸோ இப்போ இந்த பாக்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் இல்லாமல் இது ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் தேவை. இது பிளாஸ்டிக். அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரும் கெமிக்கல் இன்ஜினியரும் சேர்ந்து தான் இந்த பாக்ஸ் தயாரிக்க முடியும். இதான் கொலாபரேஷன். அடுத்த ஸ்டெப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனில் இதை தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம மேக் பண்ண அந்த டிசைன் கொடுத்து இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. இது ப்ரொடக்ஷன். அடுத்தது இன்ஸ்டலேஷன். இன்ஸ்டலேஷன்னா என்னென்னா நம்ம ப்ரொடக்ட் பண்ண நம்ம ப்ரொடக்ஷனில் நம்ம அந்த ப்ராடக்டெல்லாம் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. இது இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஸ்டெப் ரீசைக்கிள். ரீசைக்கிள் இந்த பாக்ஸ் லாஸ்ட்டாக தூக்கி போட்டதுக்கு அப்புறமா இது ரீசைக்கிள் ப்ராசஸ் மூலயமா மறுபடியும் இது இன்னொரு ப்ராடக்டாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பாக்ஸாவோ தயாரிப்பாங்க. இதான் ரீசைக்கிள். ஸோ இதான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பிஎல்எம் அப்படின்னு சொல்லலாம். பிஎல்எம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கும் போது அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது அப்படின்றது தான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். இப்போ அந்த ப்ராடக்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ரீசைக்கிளில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.